15,000க்கு வாங்கியிருக்கியா? கிலோ 1000 ரூபா ரேட்டுக்கு. விஞ்ஞானபுரத்தில் கோயில் கூடையா? என்னைக்குண்ணா? இன்னைக்கு கூட நல்ல கிடா வேணும்னு வாங்கிட்டியா? ரேட்டை பார்க்கல. சரி. கறிக்கடைக்காரனால நம்பக்கூடாது. இல்லையா, கறிக்கடைக்காரனால நம்பக்கூடாதா? வேண்டாம் சொல்லி விட்டுக்குவான். எவ்வளோ 15 ரூபா சொல்லுங்க. ஒரு 1000 ரூபாய் தம்பியிலே உனக்கு தேவையில்லை கூட. ஆமா, எனக்கு கூட 15 நாள், எனக்கு 10 நாள் கழிச்சு தான். எனக்கு நீ தேவையில்லை. 4 வீட்டுக்கு வீட்டில் அது தானே ரூபாய் கொடுக்கலாம். கிடா எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? 17,000. பல்லு எத்தினா? வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா? 20 கிலோ. 20 கிலோ 17,000. என்ன விசேஷம்? கோயில் கூட. எங்கண்ணா? அங்கே மேலச்சேவல். என்னைக்கு? வர வெள்ளிக்கிழமை. நல்ல கிடாவா? நல்ல கிடையாது. ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல, நியாயமானது. கோயிலுக்காண்டி நல்ல கிடா வாங்கிட்டு போறியா? ஆமாம். கிடா எவ்வளோ சொல்றீங்க? 25 ரூபா தானே. 2 கிடா 25,000. விலை இல்லையா? வேலை இல்லை, சந்தை செத்தாப்புல தான் கிடக்கு. விற்க முடியாது. காலை ஒன்றும் விற்கல. அப்படியே தான் கூட்டம் இருக்கு. வியாபாரிக்கெல்லாம் பெரிய வியாபாரி நான் போகிறாங்க. கூட்டம் இருக்கு. கூட்டம் இருந்தது. கூட்டம் அவ்வளோ இல்லையா? விசேஷம் இல்லையா? அவ்வளோ விசேஷம் இல்லை. இந்த வாரத்தோட கொட முடியுது. இந்த வாரத்தோட இன்னும் இழுப்பு இருக்காது. சந்தை அவ்வளோதான். சந்தை செத்துட்டு 4 மாசமா? 4 மாசம் போக்கா? ஆமாம், இன்னும் 4 மாதம் பார்க்கலாம். இப்போ என்னென்ன பண்ணுவீங்க? வேறு ஏதாவது தொழில் பார்க்கணும். எந்த 1-2 வாங்கிட்டு வேறு மித்த யாரும் வண்டி இருக்கு, ஆட்டோ ஓட்ட போகணும். அப்படிதான். வண்டிக்கு போய் வேண்டிதான். வேறு பொழப்பில் இல்லை. இன்னமும் சந்தை தள்ளு தான். கண்டிப்பா
6000 வாங்கி 3 ரூபா லாபத்துக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு எவ்வளவு மூச்சு கொடுத்துருக்கு? அதுக்கு கோல்பேட்டிலேருந்து வந்தீங்களா? 6800. ஏழை பொறுத்தவரைக்கும் மறி வித்துட்டு அவரு 10 ரூபா ஒண்ணுமில்ல நோட் ஐடியா 21 ரூபா சொல்லுதேன். 18,500 கேட்காங்க. ஒரு 500 ரூபாய்க்கான்னு நிற்கிறீங்களா? 19 ரூபா கொடுத்துருது. அதான் 500 ரூபாய்க்கான்னு நிற்கிறீங்க. ஆமாம். அது எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா? வெயிட் ஒரு 24 கிலோ. நாட்டு ஆடு? நாடு சுத்தமான நாடு. பொண்ணு ஆடெல்லாம் கிடையாது. செல்லம்பர் செங்கடா எதுவும் இல்லை, செல்லம்பர். செல்லம்பர் சொல்லுங்க. 97 88 42 54 89. இந்த மாதிரி கிடா வேணா வாங்கிடலாம். எப்போ வேணாலும் வாங்கிடலாம். நம்ம 2 பல்லு கிடா. ஆமாம், இது 2 பல்லு தான். அத்தை 2 இருக்கா? கடத்த முறையா கையில பிடிக்க போய் கலங்கய்யா அடிங்கய்யா. இங்கெல்லாம் போவத சங்கிலி இல்ல. எவ்வளோ சொல்லுகாருண்ணா? அவரு 19 ரூபா சொல்றாரு. நீங்க எவ்வளோ கேட்டியா? நான் 13 ரூபாய் கேட்கேன். இல்லை, இது கேமரா போட்டு விடுங்க. உயிரிட 30 கிலோ 14,500 வாங்கியிருக்கிய. மருதகுளம் கொண்டு போறீங்களா? கறி கடைக்கு நல்ல கறியாக தான் கொடுப்பீங்களா? கிடாக்கறி மட்டும் தான். ஃபங்க்ஷன் இந்த மாட்டை கோயில் பிரதிஷ்டை அந்த மாட்டை இது மட்டும். சரி. இல்லை, நல்லா பார்த்து வாங்குறீங்களா? அதான் கேட்டேன். வீட்டில் 4 ஆடு 5 ஆடு போடுவேன். பண்டிகை டைத்துக்கு மாட்டேன். சரி. ஆடு எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? 14,000. வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா? 15 கிலோ. கறிக்கு தான் கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட உழுதா? எங்கே கொண்டு போறீங்கண்ணா? தூத்துக்குடி. அங்கேருந்து இங்கே வந்துருக்கீங்க. விலை எப்படி இருக்குண்ணா? விலை இன்னைக்கு கூட கடை விலை கூட. சரி. அந்த ஆடு எவ்வளோ முடிச்சியா? இந்த ஆடு 9,300க்கு 2 மணி நேரமா முடிச்சிருக்கோம். ஆமா, ஒரு 11 ரூபா சொல்லி 10,000 சொல்லி 10 10ன்னு 9 கட்டு 9,300 முடிச்சிருக்கு. எத்தனை பல்லுண்ணா? அது 4 பல்லு வெட்டுக்கு. ஆமா, 600 ரூபாய் கறி விற்கும். அப்போ இது கூட எல்லாம் எவ்வளோ? கூட என்ன 15 கிலோ விழும். எவ்வளோ ஆச்சு? 9,300னா கூட எவ்வளோ விழும் கணக்கு பாருங்க. ஆச்சு ஒரு 10,000 சில்லற வரும். 9,300க்கு வாங்கியாச்சு. குட்டி குறிச்சி வெட்ட 1000 ரூபாய் சம்பளம். சரியா போச்சா? அவ்வளவுதான். அப்போ ஒண்ணுமே கிடைக்காது. சும்மா டைம் பாசிங். டைம் பாஸா வந்து போய்க்கிட்டு நேர போக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். 10 குட்டி இருந்தாலும் 10,000 சம்பளம் மாதிரி கிடைக்குமான்னு பார்க்கும். ஏதோ கதை ஓடணும். ஆமா, அவ்வளவுதான். சும்மா இருக்க கூடாது. ஆமா.
எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க? நான் கொண்டு போகிறேன் கால்வாய். ஆமாம். எவ்வளோக்கு வாங்கினீங்க ஆடு? 25 ரூபாய்க்கு வாங்கினது. 3 ஆடு. விலை கூடயா இன்னைக்கு? விலை கொஞ்சம் கால் நுண்டிங்க தந்தாங்களே தர மாட்டாங்க. அப்படி 2 ஆடு கால் நுண்டியால அதெல்லாம் தந்தாங்களே தர மாட்டாங்க. கறி கடைக்கு போவோம். கறி கடைக்கு. கொம்பக்கட்டு ஆனால் இப்படி களவாண்டாடுன்னா மாட்டி கொடுவானே இல்லை அப்படிங்க எடுங்கண்ணே. என்ன செங்கடாயி கோயில் கொடைக்குன்னு கொண்டு வந்துருக்கீங்களா? எவ்வளோண்ணா சொல்றியா? 25,000. பல்லு 4 பல்லு. ரேட்டு எவ்வளோண்ணா இருக்கும்? 45 கிலோ. கோயிலுக்கு ஏற்ற கடா. பொட்டுக்குட்டி எவ்வளோண்ணா? 6,500 சொல்லுது. ஒரு குட்டி 5 ரூபா 5,500. எத்தனை மாதம் குட்டின்னா? இது 2.5 மாதம் இருக்கும். சரி. என்ன எவ்வளோ நாள் வளர்க்கணும்? அது அவரோட விருப்பம். எத்தனை மாதம்னாலும் வளர்க்கலாம். அதுக்கு சாப்பாடு வைக்கிற பொறுத்து. சாப்பாடு வைக்கிற பொறுத்து வளர்க்கறத பொறுத்து இருக்கு. இந்த மாதிரி குட்டி வேணா அவன்கிட்ட வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். ஆனால் 23,000. வெள்ளை எத்துனா 2 அது என்ன கடாயிண்ணா? சுத்த கருப்பு நாட்டு கடை. நாட்டு கடை. கோயில் கொடைக்கு ஏற்ற கடையா? எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 18-19 ஒரே கடை கொடுக்கல. ஒரு 1000 ரூபா வந்தால் கொடுத்துருக்கோம். செல் நம்பர் 23 கிலோ வரும். 23 கிலோ. செல் நம்பர் 95 94 54 25 93. இந்த மாதிரி கிடா வேணா வாங்கிடலாம். ஃபுல்லாக நம்ம கடை செங்கடா கடை கடை எது வேணால் வாங்கிக்கலாம். இப்படி போன வாங்கி தரமா? இது 11,200. 11,200. ஒரு ஆடு 2 குட்டி. 2 குட்டி. 2 குட்டியும் ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. வளர்க்க கொண்டு போறீங்க? எங்கே கொண்டு போறீங்க? இது வந்து 10 மடை போகுது. 10 மடை. ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு கொஞ்சம் கூட தானே. குட்டி நல்லா இருக்குல்ல. குட்டிக்காக தான் அந்த ரேட்டு. அவரு வியாபாரி நல்ல ஆள். சரி சரி.